மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களின் மறைந்த கர்மா என்ன, சனி தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். மேஷ ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே மற்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், அவங்களுக்கு ரொம்ப அக்கறை எடுத்து அவங்கள பார்த்துக்குவாங்க. ஆனாலும் அதே உறவுகள் இவர்களை நிராகரிக்கவும் செய்வாங்க. அதே நண்பர்கள் இவங்களை சில நேரங்களில் நிராகரிக்கவும் செய்வாங்க. தேவைப்படும் போது பயன்படுத்தி கொண்டு விலகி போவார்கள், நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும். மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ விரயச்சனி. இந்த விரயச்சனியோட பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சில நன்மையும் நடந்துட்டு தான் இருக்கு. மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை தொழில இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைச்சுதான் அந்த இடமாற்றங்கள் ஏற்படுது அல்லது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த வருஷமும். அந்த வகையில முன்னேற்றம் தான். வருமானம் வருது, அதை எப்படி செலவு பண்ணணும், அதுதான் விரயச்சனி. அதை புத்திசாலித்தனமா செலவு பண்ணீங்கன்னா விரயச்சனியால பெருசா பாதிப்பு இல்லை, சுப காரியங்கள்லாம் நடக்கும். இப்போ மேஷத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க, தாயாருடைய அன்பு ஆதரவு இருக்கும். ஆனா தந்தையுடன் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடும் இருக்கும். ஆனா தந்தையாலும் ஆதரவுகள் உண்டு. பூர்வீக சொத்து என்பது இவங்க அனுபவிக்கக்கூடியவர்கள் தான். சகோதர வழி உறவு நிலை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும், அல்லது சகோதரை விட்டு விலகி கூட இருப்பாங்க. இந்த நண்பர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா இவங்க தலைமைத்துவத்தோட அங்க சென்று அந்த பிரச்சனைக்கு முடிவும் காண்பாங்க. தலைமை பண்பு இருக்கும். அரசு பணியெல்லாம் நிறைய பேர் கிடைச்சிருது, அல்லது அரசாங்கத்துல வேலை பார்க்கறாங்க, அல்லது அரசியல் இருக்கிறாங்க. அந்த வகையில மக்கள் தொடர்பு இவங்களுக்கு அதிகம். மேஷத்துல இருப்பவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ், மெடிக்கல் ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, உணவு சார்ந்த துறை, நிர்வாகம் சார்ந்த துறை, வங்கித்துறை, இன்ஜினியரிங் சார்ந்த துறை, இந்த துறைகளெல்லாம் இருக்கிறாங்க, அரசியல் இருக்கிறாங்க. அதே போல கடன், இந்த கடனுடைய அழுத்தங்கள் மேஷராசிக்கு கொஞ்சம் இருக்கு. அது தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது ஒரு சொத்து கைமாறுதல் அல்லது சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும். இப்ப இந்த மேஷ ராசிக்கு நாம இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பொது பலனை இந்த வீடியோவில் இணைத்து சொல்றேன். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கர்மா என்ன, கர்மாவின் ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா கூட இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் லக்ன புள்ளியாக விழுந்திருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்க நல்ல கம்பீர தோற்றம், அழகு, மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். வேகமாக செயல்படுவார்கள். விவேகம் குறைந்திருந்தாலும் வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், கலகலப்பானவர்கள். எதையும் மனசுல பூட்டி வச்சிருந்தாலும் வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா சிரித்த முகத்தோடயே இருப்பாங்க. துணிச்சல் அதிகமா இருக்கும். ஒரு நிர்வாக திறன்கள் இருக்கும். ஆளுமை திறன் உடையவர்கள். உதவும் குணம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். இவங்களுடைய பர்சனல் லைஃபை எடுத்துக்கிட்டாக்க என்ன மறைந்த கர்மா என்ன அப்படின்னாக்க, குறிப்பா மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பை எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் உங்க மேஷ லக்னமாக இருந்து அஸ்வினி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்திருக்குனாலும் இது பொருத்தமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ அன்பை எதிர்பார்ப்பாங்க, பாசத்தை எதிர்பார்ப்பாங்க, அளவுக்கு அதிகமான காதலை எதிர்பார்ப்பாங்க அல்லது காதலிப்பாங்க. தனக்கு பிடித்தமானவரை நேசிப்பாங்க, நேசிச்சு கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு கல்யாணத்துக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னாக்க காதல் வரும் அல்லது எதிர்பாலினர் உறவு ஏற்படுது. அந்த உறவு ஒரு பக்கம் இவங்களுக்கு ஏமாற்றத்தையும் கொடுக்குது. அதே சமயத்துல காதல்ல கூட ஏமாற்றங்கள் அடைகிறாங்க. இவங்க எதன் மேல அதிகமான பற்று வைக்கிறாங்களோ அந்த பற்றற்ற தன்மையை இவங்களுக்கு ஏற்படுத்துது. பிள்ளைகள் வகையில கூட ஒரு ஏமாற்றம், பிள்ளைகள் வகையில கூட ஒரு கவலை, பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆகிறதுல தாமதம், சரியான வாழ்க்கை துணைவர் அமைவதில் தாமதம், எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவர்கள், முகத்தில் அடித்தார் போல வெளிப்படையா பேசக்கூடியவர்கள். கோபம், டென்ஷன் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே அந்த கோபம், டென்ஷன் இருக்கும். ஆனா குணம் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை காதல் இவங்களுக்கு ஏற்பட்டு
காதல் கல்யாணம் கூட சில பேருக்கு ஆயிடுது. சீக்கிர திருமணம் என்றால் காதல் கல்யாணம் ஆகிடுது. இல்லைன்னா ரொம்ப லேட்டா மேரேஜ் ஆகும். 32 வயசுக்கு மேலதான் வரன் அமைந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு எதிர்ப்பாளினுடைய நட்பு போன்றவை ஏற்பட்டும் விலகிறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் தனிமை. அதே போல அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதற் பகுதி வாழ்க்கையில தனிமை, பிற்பகுதி வாழ்க்கையிலையும் சில பேருக்கெல்லாம் குறிப்பா 45 வயசுக்கு மேல ஒரே வீட்டுல கணவன் மனைவியா ஒன்னா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அந்யோன்ய குறைவா இருக்கும். கணவன் மனைவிக்குள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்யோன்ய குறைவாக ஒரு தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தொழில் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. தோஷங்கள் இருக்கு, 2 பேருடைய ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க அவங்க டிவோர்ஸ் ஆயிட்டு தனியா இருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரை இழந்து தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படுகிறது. எல்லாருக்கும் கிடையாது, அது டிபெண்ட் அப்பான் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஆனாலும் ஒரு விஷயம் இதுல கன்ஃபார்மான விஷயம் என்னன்னாக்க இவங்களுக்கு முதற் பகுதியிலையும் ஒரு அன்பு பெருசா கிடைக்கிறதுல, அதாவது தனிமை. பிற்பகுதி வாழ்க்கையிலையும் ஒரு 45 வயசுக்கு மேலேயும் ஒரு தனிமை, அன்பு பெருசா கிடைக்கிறதுல, குடும்பத்துல எல்லாரும் இருந்தா கூட ஒரு லோன்லினஸா ஃபீல் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள். இது அஸ்வினி நட்சத்திரத்தில் கூட பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை இழந்துடுறாங்க, அல்லது வாழ்க்கை துணையர்கிட்ட பெருசா அன்பு கிடைக்கிறது இல்லைனாக்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டருடைய இன்ட்ராக்ஷனோ ஆப்போசிட் ஜெண்டருடைய ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டுடுது. அப்படி ஏற்படுறதுன்னு ஒரு நிரந்தரம் இருக்கிறதுல அதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது, சில பிரச்சனைகள் வருது. இவங்க நிறைய பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி உறவுகள் ஏற்படாது. ஜாதகப்படி சுத்த ஜாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி உறவுகள் வராது. தன்னுடைய வாழ்க்கை துணையோட நிறைய அன்பு பொசசிவா எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த அன்பு என்பது பெருசா கிடைக்காம ஒரு லோன்லினஸா இருக்கிற மாதிரி வீட்லயே இருந்தா கூட ஒரு லோன்லினஸா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது பிள்ளைகள் வகையிலையும் சரி, வாழ்க்கை துணையர் வகையிலும் ஒரு கவலை என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு. அது பரணி நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன். அதே போல கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் காதல் ஏற்படுது. ஆனா வேலை விஷயத்துல இவங்க அதிக ஆர்வம் உடையவர்கள், வேலையில ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கும் போயிடுவாங்க. பட் காதல் ஏற்பட்டு சில பேர் கல்யாணம் ஆயிடுது. அந்த கல்யாண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கு. ஏன்னா மேஷத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது சுக்கிரனோட வீடு துலாம். அதனால பெரும்பாலும் இவங்களுக்கு காதல் ஏற்பட்டு ஒண்ணு பிரியும் அல்லது கல்யாணம் ஆயிடுது. கல்யாண வாழ்க்கையில ஓரளவுக்கு கொஞ்ச நாள் ஸ்மூத்தா போனாலையும் பிற்பகுதியில கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுது. அந்த ப்ராப்ளம் ஏற்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாதகப்படி பொருத்தம் இல்லாமல் இருக்கும், அல்லது ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்காம இருக்கோ, அல்லது ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கோ. 2 ஜாதகத்திலையும் தோஷங்கள் இருக்குன்னாக்க அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். நேரம் சரியில்லாத போது இந்த விரைய சனி நடக்குது, அல்லது ஜென்ம சனி நடக்குது, அல்லது பாத சனி நடக்குது, அதே போல அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஜாதக பொருத்தம் இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது ஜாதகத்துல தோஷங்கள் இருப்பவர்கள் அவங்கதான் பிரிஞ்சு இருக்கிறது, அவங்களுக்குள்ளதான் இடைவெளி ஏற்படுறது, அவங்களுக்கு தான் வேற ஒரு தொடர்பு ஏற்படுறது, அவங்கதான் விட்டு விலகி போறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் மேச ராசியை பொறுத்தவரையிலும். சப்போஸ் மேஷ லக்னமா இருந்தாலும் மேக்சிமம் இது உங்களுக்கு அந்த லக்ன புள்ளியை பொறுத்து இது மேக்சிமம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்ப கோச்சார ரீதியில இப்ப விரையச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த விரையச்சனியில வேலை மாற்றம், புதிய சிந்தனை, புதிய தொழில் ஆரம்பிக்கிற எண்ணங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். குறிப்பா ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கீங்க, ஒரு நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடியினால நீங்க அந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஏதாவது செய்யலாம், கூட்டாளியோட சேர்ந்துட்டு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொந்தமா பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்க கண்டிப்பா அது கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம சனி முடிகிற வரையிலும் நீங்க இண்டிவிஜுவலா தொழில் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. கடன் பட்டு ஆரம்பிக்க வேணாம். அப்படியே ஆரம்பிச்சாலையும் ஒரு ஃப்ரீலான்சரா அல்லது ஒரு கமிஷன் பேசிஸ்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா செய்யுங்க. கூட்டாளியோடு செய்து அதுவுமே செய்யாதீங்க. அதுவுமே இந்த காலகட்டத்தில் நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்பட்டாலும் ஊதிய உயர்வு ஏற்படும், பணம் வரும், விரயங்கள் செய்வீங்க. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது அல்லது சொத்து விற்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடன் பட்ட இருந்தாலும் கடனுடைய அழுத்தங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு பயிற்சியால இந்த குரு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால 10ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கு. அந்த வகையில தொழில் இந்த காலகட்டத்துல புதிய வாய்ப்புகளும் புதிய முன்னேற்றங்களையும் அடைவீங்க மேசராசியில பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும். சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பெயர்ச்சியால உங்களுக்கு இந்த விரையச்சனியோட தாக்கம் இல்லை. அப்போ இந்த நேரத்துல திருமணம் செய்யலாமா, இந்த விரையச்சனி நடக்குது திருமணம் செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். விரையச்சனி நடக்கும்போது திருமணம் செய்யறதெல்லாம் கண்டிப்பா செய்யலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சுப செலவுகள் தானே. ஆனா ஜென்ம சனி நடக்கும் போது ஜென்ம நட்சத்திரத்துல இந்த சனி போகக்கூடிய காலகட்டத்துல மட்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். திருமணம் பண்றது, வீடு கட்டுறது
அல்லது ஒரு கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்றது, அல்லது ஒரு சொத்து வாங்குறது, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகக்கூடிய காலகட்டத்தில் தான் தவிர்க்கணும். அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2027 ஏப்ரல் மாசத்துக்கு மேல நீங்க வந்து உங்க நட்சத்திரத்துல அஸ்வினில வந்து சனி வரக்கூடிய நேரத்துல நீங்க வந்து இந்த மாதிரியான சுப காரிய நிகழ்ச்சிகளை அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். ஆனா இப்ப வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் இந்த குருவோட பார்வையில 12ஆம் பாவகம் இருக்கிறதுனால தாராளமா மேரேஜ் பண்ணலாம், வரன் வரும், மேரேஜ் பண்ணலாம், சொத்துக்கள் வாங்குவீங்க அல்லது விற்பீங்க, அதனால ஆதாயம் வரும். அதே போல வாழ்க்கை துணை விட்டு சற்று பிரிந்திருந்தாலும் நீங்க வாழ்க்கை துணைவரையும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க, அதனால அலைச்சல்கள் குறையும், ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொல்றேன். பிரிஞ்சு இருக்கிறவங்க தனித்திருப்பவர்களுக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு எதிர்ப்பாளனுடைய நட்போ உறவோ ஏற்படும், அது காதலாக மலரும், சுகம் மேலிடும். சொல்ல போனாங்க உடல்நல தொந்தரவு போன்றவை நீங்கும். அதெல்லாமே பாசிட்டிவா இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும். மேச ராசி இல்ல பிறந்தவங்களுக்கு சனி தரும் வாழ்க்கை பாடம் என்பது, அதாவது நிறைய தான தர்மம் செய்யறது, மற்றவங்களுக்கு உதவுறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆடை தானம் அல்லது உணவு தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார விரயங்கள், குறிப்பா உங்களுடைய உடல்நலத்திற்காக அதிகமாக செலவு பண்றத குறைச்சிக்கலாம். கடின உழைப்பு, எந்த இடத்துக்கு போனாலும் கடின உழைப்பு இருக்கும். இந்த கடின உழைப்பால உங்களுக்கு வெற்றியும் வரும், நல்ல பேரும் கிடைக்கும். ஆனா நம்ம வந்து அதை போஸ்ட்போன் பண்றது அல்லது அந்த உழைப்புக்கு பயந்து விலகிறது போன்றவற்றால் வேலை இழப்பு, பண தட்டுப்பாடு, புதிய கடன் போன்றவை ஏற்பட்டுடும். நேரம் தவறாமை, சரியான நேரத்துக்கு வேலை செய்யறது, வேலைக்கு போயிடுறது, அல்லது நேரம் தவறாம நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொன்றும் கரெக்டா செய்யறது, ஆசைப்படுறதை குறைச்சிக்கிறது, பேராசை என்பதை குறைச்சிக்கிறது, எதையும் வந்து பொறுமையாக செயல்படுறது. சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம், ஒரு இடைவெளி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதை சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கிறது. ஒரே வீட்டுல இருக்கிறது கூட இந்த நேரத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட பொறுமையோட செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல வந்து இப்ப சப்போஸ் தோஷங்கள் இருக்கு, பிரிஞ்சு இருக்கிறோம், சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், வழக்குக்கு போலாமா அப்படின்னாக்க அப்போ கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். இதை வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம். உண்மையிலேயே வந்து நமக்கு 2ஆம் தாரம் ஏற்படுமா அல்லது இதுவே ஒரு தற்காலிக பிரிவா இருந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த முடிவுகளை எடுக்கலாம். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். மேஷத்துக்கு பொறுத்தவரையில் அந்த அவசரத்தாலையும் விவேகமற்ற செயல்களாலையுமே நிறைய பிரச்சனைகள். அடுத்தது வந்து சக பணியாளராகட்டும் அல்லது சில பேர்கிட்ட வெளிப்படையா பேசுறது, கோபத்தை வெளிப்படையா காட்டிடுறது, சந்தோஷத்தையும் வெளிப்படையா காட்டிடுறது. சந்தோஷத்தை காட்டும் போது பொறாமப்படுறாங்க, கோபத்தை காட்டும் போது உங்களை வந்து பகையாளியா நினைக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில நிறைய எதிரிகளை சம்பாரிச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அவங்க மறைமுக எதிரிகளாக கூட இருப்பாங்க, உங்க உறவுகளிலே கூட இருப்பாங்க. மறைமுக எதிரிகளாக இருந்து உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்க. அதே போலதான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட மேலதிகாரிங்கிட்ட அல்லது சக பணியாளர்கிட்ட தன்னுடைய பர்சனல்ல சொல்லாம இருக்கிறது அல்லது வெளிப்படையா பேசாம இருக்கிறது, அதிகமான பர்ஃபெக்ஷன் அவங்க கிட்ட எதிர்பார்க்காம இருக்கிறது. அதிகமான பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா கூட ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சோ இதெல்லாம் நம்ம சனி தரும் பாடங்கள். பொறுமை, சகிப்புத்தன்மை, கடின உழைப்பு, நேரம் தவறாமை, பேராசைப்படாம இருக்கிறது, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழும் போது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இதுதான் சனி தரும் வாழ்க்கை பாடம். குறிப்பா 7 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல இதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். எல்லாரையும் நம்பி நம்ம வந்து எல்லாருக்குமே ஜாமீன் போடுறது அல்லது கடன் கொடுக்கறது, கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாம தவிக்கிறது, ஒரு கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணும் போது முன்பின் யோசனை இன்றி செயல்படுறது, இதெல்லாமே வந்து பாதிப்பு கொடுக்கும். சோ அந்த வகையில வந்து ஒருத்தர் எடப்போட கத்துக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது அல்லது அவங்கள பத்தி பின்னணி விசாரிச்சுட்டு அவங்களோட திருமணம் முடிவு பண்றது, அவங்க ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் முடிவு பண்றது, அல்லது கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்றதுன்னா அவங்களுடைய பின்னணி விசாரிச்சுட்டு முடிவு பண்றது, அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கலாம் கூட அவங்க கடந்த காலத்துல என்ன மாதிரி நாணயமா இருந்தாங்களா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க செயல்படுறதா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாதுகாப்பு. சோ இதுதான் சனி தரும் வாழ்க்கை பாடம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு போதிப்பார். நம்ம இந்த இடத்தெல்லாம் கோட்டை விடுறோம்னா நம்ம பாதிக்கப்படுவோம். சோ அப்போ வந்து அந்த பாதிப்பு நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும், முதிர்ச்சி ஏற்படுத்தும். அதன் மூலம் நமக்கு இந்த 7 சனி முடிஞ்ச போது ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நேரான பாதை கிடைக்கும். நம்ம கர்மாவோட கஷ்டமான காலகட்டம் கொஞ்சம் முடிவு பெற்று இருக்கோம். அதனால நம்மளுக்கு
வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய சூட்சமம் என்னென்று புரியும். அந்த சூட்சமத்தின் வழியில் நாம போகும்போது வாழ்க்கையில வெற்றி அடையும். மேஷராசி நண்பர்கள் திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மேலும் கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவிட்டு வர்றது கூட ஒரு சிறந்த அன்னதானம். சனிக்கிழமையில செய்யுங்க. சனீஸ்வரன் பகவான் சிலைக்கு முன்னாடி எள்ளு தீபம் போட்டு வர்றது எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நம்ம பெருசா பாதிக்கப்பட மாட்டோம். பெருசா இந்த கர்மாவால, இந்த மறைந்த கர்மாவால நிறைய துன்பங்களை அடைய மாட்டோம். நன்றி, வணக்கம்.